ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெல்லோ ஸ்டோரிஸ். இன்னைக்கு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, மாலதி வந்து அப்பு கிட்ட ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மாலதி அப்பு கிட்ட ரொம்ப கோவமாக சண்டை போடுறாங்க. உனக்கும் ரக்ஷித்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, என்ன எப்போ பார்த்தாலும் பின்னாடியாக அவர் சுற்றிட்டுருக்காருன்னு கேட்குறாங்க. அதுக்கு அப்பு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாங்க. நம்ம கஷ்டப்படும் போது கூட நிற்கிற அண்ட் கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிற இந்த ரிலேஷன்ஷிப்க்கு நான் என்ன நேம் வைக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு மாலதி வந்து ரொம்ப ரூடாக, நீ என்ன நேம் வைக்கிற, நான் என்ன நேம் வைக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. இந்த சொசைட்டி இதுக்கு ஒரு பேர் வைக்கும், அதை உன்னால் கேட்க முடியாது. தனியாக இருக்கே, அதனால தான் இப்படி அட்வான்டேஜ் எடுக்க பார்க்குறாங்க. இவர் வந்து ரிச் ஃபேமிலி, எதுக்கு உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு, நைட் நீ லேட்டாக வந்தால் எதுக்கு ட்ராப் பண்ணுறாரு, இவருக்கு ஒரு பேட் இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷித்தை ரொம்ப அக்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு அப்பு வந்து ஒரு போல்டான ரிப்ளை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட், என்னோட லவ்ட் ஒன்ஸ் எல்லாம் என்னை விட்டு போனப்போ இவர் தான் எனக்கு சப்போர்ட்டாக கூடயே இருந்தார். எனக்கு ஐடென்டிட்டி, செல்ஃப் ரெஸ்பெக்ட், தைரியம் எல்லாமே கொடுத்தவர் ரக்ஷித் தான். லலித் கூட ஒரு ஹெல்லான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு வந்த எனக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் மேலேயும் எனக்கு சுத்தமாக ஹோப் இல்லை. ரக்ஷித் இஸ் ஜஸ்ட் மை ஃப்ரெண்ட், நத்திங் எல்ஸ் அப்படின்ட்டு பக்காவாக ஒரு ரிப்ளை கொடுக்குறாங்க ஹீரோயின். மாலதி இது எதுவுமே கேட்காம, உன்னோட ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் ஹியரிங் டேட் அன்னைக்கு இந்த உலகமே உன்னை பார்த்து தப்பாக பேசும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு அப்பு வந்து என்ன இவங்க புரிஞ்சுக்காம பேசுகிறாங்கன்ட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுட்ருக்காங்க. அண்ட் திரும்பி பார்த்து ரக்ஷித்தும் அழுதுட்ருக்காரு. ஸோ அப்பு கேட்குறாங்க, நீங்கள் ஏன் அலறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் ரக்ஷித் சொல்கிறாரு, இல்லை நீ அலறதை பார்த்து எனக்கும் அழுக வந்துருச்சு அப்படின்னு. இப்போ அப்புவை வந்து கம்ஃபர்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்போ சொல்கிறேன், இப்போ நான் தனியால் ஆயிட்டேன், இந்த உலகத்தில் ஃபேமிலியே இல்லைன்னா எப்படி இருக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறா. நீ ஏன் தனியாக இருக்கேன்னு நினைக்கிற, உன் வீட்டிலேருந்து கொண்டு வந்த உன் மெமரிஸ் இருக்குல்ல, பாரு இந்த கர்டைன், பாரு இந்த விண்டோ கர்டைன் வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது தானே அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்பான். வந்துட்டு ஹீரோயின் சொல்லுவா, இல்லை ஷீ லைக்ஸ் ஒன்லி எல்லோ கலர் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு பிளான்ட் இருக்கும், எடுத்துட்டு வந்துட்டு பாரு இது உன்னோட வீட்டோட சாயில் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இல்லை அது பிளாஸ்டிக் அப்படின்னு ஹீரோயின் சொல்லுவா. அதுக்கப்புறம் ஒரு பொம்மை இருக்கும், அதை எடுத்துட்டு வந்துட்டு பாரு இந்த காட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இது வீட்டிலேருந்து தானே எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கும்போது, இல்லை அது காட் இல்லை, அது ஜஸ்ட் ஷோ பீஸ் தான் அப்படின்ட்டு அவ சொல்லிடுவா. அதுக்கப்புறம் கடைசியில் சரி ஓகே, உன் வீட்டில் போடுற மாதிரியே ஸ்பெஷல் எலைச்சி அண்ட் ஜிஞ்சர் டீ நான் போட்டு தரேன் சி அப்படின்ட்டு ஜிஞ்சர் எடுத்துட்டு தட்டிட்டு, ஜிஞ்சர் இஸ் ஃபார் இம்யூனிட்டி, அப்புறம் எலைச்சி அம்மாவோட ஸ்வீட்னஸ்க்கு அப்படின்ட்டு அதெல்லாம் எடுத்து டீ ப்ரிப்பேர் பண்ணிவிடுவான். ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தோடனே அந்த டீ அவள் குடிச்சு பார்த்தா ரொம்ப கசப்பாக இருக்கும். பட் அவள் எதுவும் சொல்ல மாட்டா, சூப்பராக இருக்குது அப்படின்றவா. தென் இவன் குடிச்சு பார்ப்பான், இன்னும் இவ்வளோ பிட்டராக இருக்குது, நீ சூப்பராக இருக்குன்னு சொல்கிற, சரி கூட அந்த டீ நீ குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை கொண்டு போய் வச்சிருவான். அப்போ வந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்பா அவங்க அம்மா சொல்கிறதெல்லாம் நினச்சி. அப்போது ஹீரோ அதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, அம்மா சொன்னது எல்லாமே நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அண்ட் அவங்களுக்கு கம்ப்ளீட் ரைட்ஸ் இருக்குல்ல உன்னை திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் சொல்லுவா, இல்லை அவங்க என்னை பற்றி பேசினதுக்கு நான் ஃபீல் பண்ணல, உங்களை பற்றி பேசினதை நினச்சி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவள் சொல்லிகிட்ருப்பா. தென் ஹீரோ சொல்லுவான், சி உங்கள் அம்மா சொன்னது நான் எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணல, எனக்கு ஒன்று நினச்சி தான் ஃபீலிங். என்ன அப்படின்னா, பீட்சா ஆர்டர் பண்ணேன், அந்த பீட்சா இன்னும் வரலல்ல, அதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சிரிச்சிட்ருப்பாங்க. தென் கால் வரும், ரக்ஷித்துக்கு ஒரு கால் வரும், மோஹித் கூப்பிட்ருப்பாங்க. ரீவா இங்கே இருக்கால, ஸோ அவளை கூப்பிட்டு வர்ற சொல்லிட்டு அவங்க கூப்பிட்ருப்பாங்க. ஸோ ரக்ஷித் வந்து பாய் சொல்லிட்டு கிளம்புவான். கரெக்டாக கிளம்பும்போது ஹீரோயின் சொல்லுவா, நீங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஒரு குட் ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் பீயிங் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு கிளம்பிடுவான். ஒரு பக்கம் ஈராவை காட்டுவாங்க. அவன் நல்லா டார்க் ரூமில் படுத்துட்டு
அழுதுட்ருப்பா. ரக்ஷித்த நினச்சிட்டு யோசிச்சுட்ருப்பா. ரக்ஷித் அண்ட் அப்பு செலிப்ரேட் பண்ண அந்த பர்த்டே சீன்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நினச்சிட்டு யோசிச்சுட்ருப்பா. அப்போ ஷீலா வந்து உள்ளே வருவா. எவ்வளோ எவ்வளோ டைம் கால் பண்ணுறது, நேற்று நைட்லேருந்து கால் பண்ணுறேன், நீ ஃபோன் பிக் பண்ணவே மாட்டேங்கிற, அப்படி என்னதான் உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கர்டைன்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க. தென் ஈரா கிட்ட போயிட்டு, இப்போ நீ எந்திரிக்கிறியா இல்லையா, எந்திரின்னு சொன்னோடனே அவள் டக்குன்னு எழுந்துச்சு, டக்குன்னு எந்திரிச்சிட்டு, நான் ஏன் எந்திரிக்கணும், நான் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சோகமாக கத்திட்டு இருப்பா. அப்புறம் ஷீலா வந்து ஈராவை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி உனக்கு நான் ரக்ஷித் கூட உன்னை சேர்த்து வைக்கிறேன், இது ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ராஜிதா வந்து உன்னோட ஹாப்பினஸ் உங்ககிட்ட இருந்து தூக்கிட்டா, நான் அவளோட ஹாப்பினஸை டெஸ்ட்ராய் பண்ணிடுறேன். அவள் இன்னும் அன்மேரிட் தானே, அப்போ அவள் லைஃப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீ அது என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணி என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ஷீலா ஈரா கிட்ட சொல்லிகிட்ருப்பாங்க. தென் விவான் அண்ட் ஆரு பேசிகிட்டு இருக்கிற சீன் காட்டுவாங்க. இவங்க 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்பில் இருப்பாங்க. விவான் வந்து நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணி வச்சுட்டே இருப்பான் லைனாக. இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வச்சுட்டே இருப்பாங்க. அப்போது ஆரு வந்து அந்த ஃபோன் எடுத்து சைடில் வச்சுட்டு எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லிகிட்ருப்பா. ஃபோன் வேண்டாமா இல்லை அந்த பேக் கவர் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இல்லை ஃபோன் தான் வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன சொல்வான்னா, இல்லை நான் கிஃப்டாக கொடுத்த ஃபோனை நான் திருப்பியெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்ட்டு விவான் சொல்லுவான். தென் என்ன சொல்லுவான்னா, உன்னோட ஃபோனை நான் உடச்சிட்டேன், அதனால உனக்கு ஒரு நியூ மொபைல் வாங்கி கொடுத்துருக்கேன், அந்த கிஃப்ட் பண்ண மொபைலை நீயே வச்சுக்கோ, எனக்கு வேண்டாம், நான் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு விவான் சொல்லுவான். ஸோ ஆரு வந்துட்டு ஓகே நீ இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணுறதால நானே வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ஆரு சொல்லிகிட்ருப்பா. தென் விவான் வந்து லைனாக உங்கள் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அப்ராஜிதா எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்ருப்பான். அப்போது இவன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு அப்ராஜிதா அக்காவை பற்றி எனக்கு பேச இஷ்டம் இல்லை, அவங்க யார் சொல்கிறதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க அந்த மாதிரி இவ சொல்லுவா. அப்போது இவன் என்ன நினச்சிப்பான்னா, ரக்ஷித்தோட இஷ்யூ பற்றி இவளுக்கு தெரியும் போல், அதனால தான் இவ இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு இவன் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருப்பான். தென் இவ என்ன சொல்வானா, இந்த ஃபேமிலி விஷயத்தை பற்றி எனக்கு எங்கேயும் பேச வேணாம் அப்படின்ட்டு அவ சொல்லிடுவா. சரின்ட்டு இவன் ஓகே அப்போ உன்னை பற்றி பேசலாம், நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ ஏன் இன்னும் சிங்கிளாக இருக்க அப்படின்னு விவான் வந்து ஆரு கிட்ட கேட்டுட்ருப்பான். அப்போ ஆரு என்ன பண்ணுவான்னா, அந்த ரோகன் வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருப்பான்ல, அதை அப்படியே கழட்டி வச்சுட்டு தெரில, ஸ்பெஷலாக யாரும் இப்போ வரைக்கும் நான் கிடைக்கல, அதனால நான் இன்னும் சிங்கிளாக இருக்கேன் அப்படின்ட்டு ஆரு சொல்லிடுவான். ஸோ விவானும் ஓகே அப்படின்ட்டு ஸ்மைல் பண்ணிகிட்ருப்பான்.